ஆண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று காலை தொடங்கிய நிலையில் பேரவைக்கு வருகை தந்த ஆளுநர் RN ரவி உரையாற்றாமல் அவையில் இருந்து வெளிநடப்பு செய்தார். இது தொடர்பாக விளக்கம் அளித்து மக்கள் மாளிகை வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆளுநரின் ஒலி வாங்கி பலமுறை அணைக்கப்பட்டதாகவும் அவர் பேச அனுமதிக்கப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆளுநர் உரையில் ஆதாரமற்ற தவறான பல தகவல்கள் உள்ளதாகவும் மக்கள் பிரச்சினைகள் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 12 லட்சம் கோடி ரூபாய்க்கு அதிகமான முதலீடுகளை தமிழக அரசு ஈர்த்துள்ளதாக உண்மைக்கு புறம்பான தகவல்கள் அதில் இடம்பெற்றுள்ளதாகவும் 4 ஆண்டுகளுக்கு முன்பு வரை அந்நிய நேரடி முதலீட்டை பெறுவதில் 4வது இடத்தில் இருந்த தமிழ்நாடு தற்போது 6வது இடத்தை தக்க வைத்துக் கொள்ள போராடுவதாக அதில் குறிப்பிட்டுள்ளது. போக்சோ பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் 55% பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் 33% அதிகரித்துள்ள நிலையில் பெண்கள் பாதுகாப்பு பிரச்சினைகள் முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டிருப்பதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளி மாணவர்கள் உட்பட இளைஞர்களிடையே போதைப் பொருட்கள் பழக்கம் அதிகரித்துள்ளதாகவும் கடந்த ஒரே ஆண்டில் 2000த்திற்கும் மேற்பட்டோர் இளைஞர்கள் தற்கொலை செய்து கொண்டுள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. கல்வி தரத்தில் தொடர் சரிவு ஏற்பட்டு வருவதால் இளைஞர்களின் எதிர்காலம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் 50% ஆசிரியர்கள் பணியிடங்கள் பல ஆண்டுகளாக காலியாக உள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல ஆண்டுகளாக தேர்தல் நடத்தப்படாததால் பல ஆயிரம் கிராம ஊராட்சிகள் செயல்படாத நிலையில் உள்ளதாகவும் இது குறித்து அந்த உரையில் ஒரு குறிப்பு கூட இல்லை எனவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேசிய கீதம் மீண்டும் அவமதிக்கப்பட்டுள்ளது எனவும் அடிப்படை அரசியலமைப்பு கடமை புறக்கணிக்கப்பட்டுள்ளதாகவும் மக்கள் மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.